அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஈஸி டெய்லரிங். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மிஷின் எம்ப்ராய்டரி. இந்த சேலையோட ப்ளவுஸுக்கு நம்ம வந்து சேம் இதே ஸ்கேலப் மாடல் கொடுக்குறோம். இந்த ப்ளவுஸில் பேக் சைடில் வந்து நம்மளுக்கு டிசைன் இருக்குது, ஆனால் கையில் இல்லை. ஸோ அந்த ப்ளைனாக இல்லாமல் நம்ம சேலையில் இருக்க மாதிரியே அந்த ஸ்கேலப் மாடலை வந்து நம்ம இதில் கொடுக்குறோம். எம்ப்ராய்ட்ரு எப்போ போடுறதா இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கணும், பிளான் பண்ணிக்கணும். எங்கெங்கே ஃப்ரண்ட் பார்ட் வரும், பேக் பார்ட் வரும், எங்கே நம்ம எம்ப்ராய்ட் பண்ண போகிறோன்றதை நம்ம பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக பண்ண முடியும். கையோட கரைப்பகுதியில் இந்த ஸ்கேலப் மாடலை நான் வந்து வரைய போகிறேன். அதுக்கு பாருங்கள் எப்படி நான் வந்து பேப்பரை மடிச்சுட்டு நான் அதை வரைகிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி 2 சென்டிமீட்டரில் நான் குறிச்சிட்டு இந்த வளைவை நம்ம வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்து நம்ம அதை அப்படியே நம்ம வந்து துணியில் வரைஞ்சிக்கலாம். இந்த வளைவு பெருசாக வேணும் அப்படின்னா 3 சென்டிமீட்டராக எடுத்துக்கலாம், 4 சென்டிமீட்டராக எடுத்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். இல்லை 1 சென்டிமீட்டரில் கூட சின்ன வளைவு எடுக்கலாம். அது வந்து கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஓரளவுக்கு அந்த வளைவும் பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணாமல் வெறும் இந்த மாதிரி ஸ்கேலப் மட்டும் மாடல் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா, எம்ப்ராய்டரி மட்டும் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து சின்னதாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம கையில் வந்து இதை நான் வந்து அப்படியே எம்ப்ராய்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். அதுக்காக நான் ஓரளவுக்கு இந்த பெரிய அளவுக்கு நான் வந்து இந்த வளைவை எடுத்திருக்கேன். ஏன்னா சேரீயில் முந்தியிலலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த ஸ்கேலப்பு, அதே சமயத்தில் அது கட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி சேம் வந்து மேட்சிங்காக இருக்கணுன்றக்காக நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். நம்ம ஃப்ரேம் மாட்டுறதுக்கு துணி வேணும் இந்த சைடு. அதனால் வந்து நான் வந்து லைனிங் கிளாத்தே வந்து அட்டாச்டு வந்து பண்ணிக்கிறேன். நான் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ஃப்ரேம் மாட்ட வசதியாக இருக்கும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரேம் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து எம்ப்ராய்ட் போடுறதுக்குன்னு தனியாக வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வந்து கிளாத் விற்கிது, இது வேணும்னா தான் போடணும். இல்லைன்னா நம்ம வந்து அயனிங் கிளாத்தை வந்து அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எம்ப்ராய்ட் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஜருக நூல் இல்லைன்னா ஜண்டி நூலுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டார்னிங் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். இதை கழட்டிட்டு நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஃபுட்டை கழட்டிட்டு டார்னிங் ஃபுட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கேலப்புக்கு வந்து க்ளோஸ்டு ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து 5ஆம் நம்பரில் இருக்கக்கூடியதை நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த இதை மாற்றணும், டார்னிங் ஃபுட்டை சேஞ்ச் பண்ணணும். ஃப்ரேமில் வந்து துணியை மாட்டிட்டு டார்னிங் ஃபுட்டையும் நம்ம மாட்டினதுக்கப்புறம் எம்ப்ராய்ட் பண்ணலாம். எந்த நூலில் நம்ம எம்ப்ராய்ட் பண்ணுறோமோ அந்த நூலை நம்ம வந்து கீழேயும் நம்ம பாபின்லேயும் சுற்றிட்டு அதை வந்து நம்ம அப்படியே வந்து எம்ப்ராய்ட் போடலாம். பாருங்கள் ஃப்ரேமை நம்ம எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். ஸ்லோவாக வந்து திருப்பணும், ஆனால் நம்ம ஸ்பீடாக வந்து அடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இது மேலே ஏறிட்டு அப்படி கீழே இறங்கும்போது லைட்டாக மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரேமை இறக்கி விட்டால் போதும். அப்புறம் மேலே ஏற்றணும். ஸ்லோவாக தான் மூவ் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணிங்கன்னா கேப் அதிகமாக விழுந்துடும். நெருக்கமாக வேணும்னா மெதுவாக தான் நீங்கள் மூவ் பண்ணணும். ஃப்ரேமுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்ம வரைஞ்சிருக்க ஸ்கேலப்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ப்ளவுஸோட ஒரு கை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃப்ரேமை வந்து நெக்ஸ்ட்டு கையிலையும் மாட்டிட்டு டைட்டாக மட்டும் மாட்டிட்டு நீங்கள் இதை வந்து போடுங்க. சுடிதார் ஷாலு அதுக்கப்புறம் சேலை ஓரம் இந்த இடங்களில் கூட நம்ம அந்த மாடலை வந்து யூஸ் பண்ணி தைக்கலாம். இப்போ ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிறது முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நம்ம ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணி மறுபடியும் மீதி இருக்கக்கூடியதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். எங்கே ஃப்ரேம் மாட்டுறதுக்கு துணி இல்லையோ அந்த இடத்துல நான் வந்து ஒயிட் கலரில் துணி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எங்கே இல்லையோ வேறு ஏதோ ஒரு துணியை கொடுத்து நம்ம அதுக்கு ஜாயின் பண்ணிடணும். எம்ப்ராய்ட் போட்டதுக்கப்புறம் இந்த துணியை நம்ம பிரித்து விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த எம்ப்ராய்டரி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம ஃப்ரேமை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து துணியை வந்து லைனிங்கை கொடுத்து இப்படியே திருப்பிடலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா இந்த பீஸை வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து சேலையில் இருக்க மாதிரியே நான் மேட்சிங்காக இருக்கணுன்றக்காக நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக மட்டும் கட் பண்ணணும். ஏன்னா அந்த நூலில் போய் கட் பண்ணிடக்கூடாது. வெறும் துணியை மட்டும் கவனமாக கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த எம்ப்ராய்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஐடியாவை வந்து யூஸ் பண்ணி சேலையில் ப்ளவுஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். குழந்தைகளோட ட்ரெஸ்ஸில் ஸ்கர்ட்டில் கீழே கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கேலப் மாடலில் கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நம்மளாக வீட்டில் நம்ம தைச்சி நம்ம போடும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க மிஷின் வந்து பிரதர் மிஷினு. அதனால் வந்து என்னால் இந்த எம்ப்ராய்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த எம்ப்ராய்டு வந்து பண்ணுறதுக்கு பிரதர் மிஷின் தான் தேவையில்லை. நம்மளுக்கு சிங்கர் மிஷின் வேறு எந்த பிராண்டாக இருந்தாலும் எம்ப்ராய்ட் பண்ணக்கூடிய இந்த க்ளோஸ்டு ஸ்டிச் பண்ணக்கூடிய அந்த நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த நம்பரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த நம்பரை வந்து க்ளோஸ்டு ஸ்டிச்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாடலை நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த சாரியில் இருக்கக்கூடிய நம்ம இந்த ஸ்கேலப் மாடலை நம்ம வந்து மேட்ச் பண்ணி நம்ம ப்ளவுஸில் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.